Good morning, everybody. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 3rd February 2023. Pre-market information நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று முடிந்த அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நகர்வு. டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு சிறிய அளவில் இறக்கத்துடன் முடிந்திருக்கிறது. 0.11% அப்படின்ற மாதிரி. ஆனால் S&P 500 1.47% ஏறியும் நாஸ்டாக் மிக அதிக அளவில் ஹிஸ்டாரிக்கலி ஹைன்னு கூட சொல்ற மாதிரி ஒரு இன்ட்ராடேல 3.25% அப்படின்ற அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ஒரு வலிமையான ஏற்றமாகும். இது நம்மளுடைய ஐடி கம்பெனில ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு மிக்ஸ்டு ட்ரெண்ட்ல தான் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல ஜப்பானோட நிக்காய், சவுத் கொரியா காஸ்பி இரண்டும் ஏர்முகமாகும். மற்ற முக்கிய சந்தைகளான ஹாங்காங்கோட ஹாங்சாங், சீனாவோட ஷங்கை, தாய்வான் சந்தை எல்லாமே சற்றே இறக்கத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. நம்முடைய சந்தை எடுத்துக்கிட்டா HF நிஃப்டி அப்போ நிஃப்டியோட ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் இப்போதைக்கு ஒரு மார்ஜினல் கேப் அப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது ஒரு அன்ஸ்டேபிள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எப்பவுமே வந்து இப்பெல்லாம் நம்மளுடைய HX நிஃப்டியோட ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து நம்ம மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுல அது எதிர்மறையாக கூட நடக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால ஜாக்கிரதையாக தான் அதை ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு எச்சரிக்கையை கொடுக்க விரும்புகிறோம். நிஃப்டியோட ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பட்ஜெட் டே அன்னைக்கு அந்த 70,800 பிரேக் பண்ணும்போது நம்ம 80,100 தடுப்பா பார்த்தோம். அதன் பிறகு க்ளோசிங் 70,800 அன்னைக்கு கீழே க்ளோஸ் ஆனதுனால இப்போ அது வந்து இன்வாலிட் ரெசிஸ்டன்ஸா மாறியாச்சு. இப்போ கரண்ட்லி 70,800 அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்ன்றது 70,150 இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு கொஞ்சம் மார்ஜினலி அப்படி குறைஞ்சிருக்குது 3.36 3.4ல இருந்து. தட் இஸ் அ குட் சைன் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஏறிடுச்சு இன்னைக்கு. அது 100.9ல இருந்து 101.9 இருக்கு. தட்ஸ் நாட் குட் ஃபார் அஸ், குட் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ பிரெண்ட் குரூட் படிப்படியாக இறங்கிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ 86ல இருந்து அப்புறம் 83, இப்போ 82.10 வந்தாச்சு. கோல்டும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு 1954 அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பெரிய உச்சத்தில் இருந்தது. அங்கிருந்து இப்போ விழ ஆரம்பித்திருக்கிறது. ஸோ கோல்டு இறங்கும் போது அது பங்கு சந்தை ஏறுவதற்கான ஒரு அறிகுறியாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி USD INR பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் வெரி வாலட்டைல். வெரி வாலட்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட அது 82.9ல இருந்தது. அப்புறம் அங்கிருந்து வலிமை பெற ஆரம்பித்து 81.4க்குலாம் கூட வந்தது. மீண்டும் என்னது வலிமை பெற ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி வாலட்டைல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ 81.5 to 83 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இப்போதைக்கு ஒரு இந்த $1 கேப்ல மேலே கீழே போயிட்டு வந்திருக்கிறத பார்க்குறோம். எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து செல்லிங் பாயிண்ட்ல தான் இருக்கிறாங்க. 1280 கோடிக்கு நேற்று விட்டு இருக்கிறார்கள். ஆனா ஒரு வித்தியாசமான நிகழ்வு என்னன்னா நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து 2,900 கோடி 3,000 கோடிக்கு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட எஃப்ஐஸோட செல்லிங்கோட 2 மடங்கு வாங்கியிருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அவருடைய வாங்குதல் தான் சந்தையை தற்போது தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு நம்ம லைவா எக்ட்ரா டிவி யூடியூப் சேனல்ல பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி இந்த 4 வார பயிற்சி வகுப்பு எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஈஸி அட்டன் பண்றதுக்காக இரவு 8ல இருந்து 9 மணிக்கு ஆன்லைன் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். இதுவும் வந்து வர திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி SFL ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் மற்றும் ஆக்டிவ் ட்ரேடர்ஸுக்கான ஒரு ப்ரோக்ராம் இதுவும் வந்து 6 ஸ்டார்ட் ஆகுது. டைமிங் வந்து 11:30 to 1:30 லைவ் மார்க்கெட்ல பண்றோம். கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேத்திக்கு வந்த ஃபார்மேஷன் ஒரு புல் கேண்டில் தான் சொல்லணும். ஆனா அதுக்கு முந்தின நாள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது எங்க இருக்கு, கீழே கேப் டவுன் ஆகி மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. ஆனா முந்தைய நாளுடைய அந்த க்ளோசிங்க்கு மேலே ஏறி முடியல அப்படின்னா இன்னும் வீக்னஸ் இருக்கதான் செய்கிறதா நம்ம பார்க்குறோம். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட் லெவல் 70,500ல ஒரு உட்காந்து எழுந்திருக்கிறத பார்க்குறோம். ஸ்ப்ரிங் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் கேண்டில் அனாலிசிஸ்ல. அப்படி வந்து உட்காந்து திரும்ப மேலே ஏறி அதில் உட்காந்து மேலே எழுந்து இப்போ நிற்குது. ஸோ ஒரு குரூஷியல் பாயிண்ட்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது உடைக்கப்பட்டால் 17,174 மிக முக்கியமான லெவலாக இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டும். ஸோ இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து.